மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் மதிமுகவுடைய செயல் வீரர்கள் கூட்டம் விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெற்றது, சாத்தூர் பகுதியில். இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் அருமை அண்ணன் வைகோ அவர்கள் உரையாற்றி கொண்டிருக்கிறார். அவர் உரையாற்றி கொண்டிருக்கும் பொழுதே தொண்டர்கள் அத்துணை பேருமே கூட்டத்திலிருந்து அப்படியே விலகி அப்படியே கொத்து கொத்தாக கலைந்து போகிறார்கள். எப்படி போகிறார்கள்? கொத்து கொத்தாக அப்படியே கலைஞ்சு போகிறார்கள். உடனடியாக இவருக்கு கோபம் வருகிறது. கோபம் மேடையிலேயே தொண்டர்களை பார்த்து ஏன்டா எழுந்திருச்சு போறீங்க அப்படின்ட்டு கத்த ஆரம்பிக்கிறார். இந்த விஷயத்த ஊடகவியலாளர்கள் அதை படம் பிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள், பத்திரிகையாளர்கள். உடனே பத்திரிகையாளர்களை பார்த்து, டேய் உங்களுக்குலாம் அறிவே இல்லையா? கூட்டம் கலைஞ்சு போகுது, அதை போய் படம் பிடிச்சிருக்கிறீங்க, நானா நினைச்சிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் தொண்டர்களை பார்த்து, பத்திரிகையாளர்கள் கையில் இருக்கக்கூடிய கேமராக்களில் இருந்து ஃபிலிமை எடுத்து எறியுங்கள் அப்படின்ட்டு கட்டளை இடுறார். அவங்களை அடிங்க, அவனுக்கு கையில் இருக்க கேமராவை புடுங்க அந்த ஃபிலிமை எடுங்கன்னு சொல்லிட்டு. ஒரு வைகோ அவர்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி, மூத்த பத்திரிகையாளர், ஒரு சிறந்த பேச்சாளர், இப்படிலாம் இருக்கக்கூடிய ஒருவர் தன்னிலை மறந்து, கோபத்தில் தன்னிலை மறந்து தேவையில்லாத வார்த்தைகளை பத்திரிகையாளர்களை அடிக்க சொல்கிறார். தொண்டர்களை விட்டு பத்திரிகையாளர்கள் படம் பிடித்ததை அந்த ரோலை எடுக்க சொல்றார், பிலிம் ரோலை. அதாவது இப்பெல்லாம் டிஜிட்டல் மயம் ஆகி கிட்டத்தட்ட 20 வருடம் ஆகுது. அண்ணன் வைகோ அவர்கள் எந்த நினப்பில் பேசுகிறான்னு தெரியல. ஒரு 2000க்கு முன்னாடி அப்படின்னு நினைச்சு அவர் பேசியிருக்கிறார் அந்த ஃபிலிம் ரோல்லாம் பத்தி. அந்த விஷயமே அவருக்கு நினைவு இல்லாமல் போய்விட்டு நினைக்கிறேன். ஒரு நல்ல அரசியல்வாதி, நல்ல சிந்தனையாளர், நல்ல பேச்சாளர், இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எல்லாம் தேவையில்லாத வார்த்தைகளை பத்திரிகையாளர் மீது பேசலாமா? நான் பலமுறை பத்திரிகையாளரை இழிவுபடுத்தி பேசக்கூடிய நபர்கள் மீது கண்டனம் தெரிவித்திருக்கிறேன். பாஜகவின் மூத்த தலைவர் எச் ராஜா அவர்கள் எப்போதுமே பத்திரிகையாளர்களை அண்ணா அறிவாலயத்தின் கைகூலிகள், அண்ணா அறிவாலயத்தின் அடிமைகள் என்று சொல்லுவார். நான் கண்டனம் தெரிவித்து பதிவு போட்டேன். அப்புறம் அந்த பேச்சை அவர் மாத்திக்கொண்டு என்ன சொல்றாருன்னா, அண்ணா அறிவாலயத்தின் அறிவாளிகள் அப்படின்னு பேச ஆரம்பித்தார். இது போன்ற பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய அரசியல் தலைவர்கள் அவர்களுடைய எண்ணத்தை மாற்ற வேண்டும். பத்திரிகையாளர்கள் என்றால் உங்களை பிரதிபலிப்பதற்கு தான் பத்திரிகையாளர்கள். நீங்க பேசுறீங்க, நீங்க பேசுறது எப்படி வெளியே வரும்? ஒரு கூட்டம் போடுறீங்க, விருதுநகர் மாவட்டத்தில் சாத்தூர் பகுதியில் கூட்டம் போடுறீங்க, செயல்வர்கள் கூட்டம். இந்த கூட்டம் பத்திரிகையாளர்லாம் அப்படியே போயிடும். நீங்க எத்தனை பேர், 100 பேர் இருப்பீங்களா? 100 பேர் முடிஞ்சிடும். ஆனால் அந்த நிகழ்ச்சிகளை பத்திரிகையாளர்கள் வெளிக்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் தான் ஊடகத்தில் போட்டு உங்களை பிரகாசமாக காட்டுகிறார்கள். அந்த ஒரு விஷயம் கூட தெரியாமல் நீங்கள் பேசுவது, பத்திரிகையாளர்களை அடிக்க சொல்வது, பத்திரிகையாளர் வைத்திருக்கக்கூடிய கேமராக்கள் பிலிமை புடுங்கன்னு சொல்றது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய அநியாயமான விஷயம், எவ்வளவு பெரிய தவறான விஷயம். ஒரு மூத்த அரசியல்வாதி இப்படி பேசலாமா? உங்களுக்கு இது சரியாக படுகிறதா? நீங்கள் பேசியதை திருப்பி ஒரு முறை போட்டு பாருங்கள். நீங்கள் எந்த நிதானத்திலிருந்து பேசுகிறீர்களா, இல்லை நிலை தடுமாறி பேசுகிறீர்களா? எப்படி பேசியிருந்தாலும் நீங்கள் உங்கள் தொண்டர்களிடம் சொல்லி பத்திரிகையாளர்களை தாக்குங்கள் அப்படின்னு சொன்னது ஒரு மிகப்பெரிய குற்றமாகும். தயவு செய்து பத்திரிகையாளரிடம் நீங்கள் மன்னிப்பு கேட்பது நல்லது. இல்லை என்றால் இது போன்ற விஷயத்தில், ஏன்னா பத்திரிகையாளர் தாக்கப்பட்டிருக்கார்கள், உங்களுடைய கட்சி தொண்டர்களால் பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டிருக்கார்கள், மருத்துவமனையில் இருக்கார்கள். இது நிச்சயமாக வழக்கு பதிவு செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா வழக்கு பதிவு செய்யாமலாம் போயிட முடியாது. பத்திரிகையாளர்கள் அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்லாம் நினைச்சிக்க வேணாம். எந்த அரசியல் தலைவர்களும் அப்படிலாம் நினைச்சிக்க வேணாம். ஏன்னா உங்களுக்கு தேவைன்னா பத்திரிகையாளர்களை கூப்பிடுவீங்க, உங்களுக்கு தேவையில்லைன்னா அதே பத்திரிகையாளர் உங்க தொண்டர்களை விட்டு அடிக்க வைப்பீங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயமாகும், தர்மமாகும், நீதியாகும்? எல்லாமே ஒரு அநியாய செயலில் ஈடுபடுகிறீர்கள். பத்திரிகையாளர்களை அடிக்க சொல்லக்கூடிய அந்த தவறான பேச்சு எப்படி உங்கள் நாவிலிருந்து வரலாம்? இது உங்களுக்கே தவறாக தெரியவில்லையா? ஒரு தவறான விஷயம். தயவு செய்து இது போன்று பேசாதீர்கள். பத்திரிகையாளர்களை பேசியதற்காக தாங்கள் மன்னிப்பு கோருவது மிகவும் நல்லது. எப்பொழுதுமே நம்ம தப்பா பேசிவிட்டோம் அப்படின்னு நினைச்சா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்பது தாள சிறந்தது. ஆகையால் பத்திரிகையாளர்கிட்ட மன்னிப்பு கேளுங்கள். அதே போன்ற காவல்துறையினர் இந்த தொண்டர்கள் மதிமுக தொண்டர்கள் பத்திரிகையை தாக்கியிருக்கிறார்கள்.
அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சரியான நடவடிக்கை எடுங்கள். சட்டம் எல்லோருக்கும் சமம். அதனால் பாதிக்கப்பட்ட பத்திரிகையாளர்களுக்காக அந்த யார் அடித்தார்களோ அந்த தொண்டர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பது ரொம்ப நல்லது. இது போன்ற பத்திரிகையாளர்களை தாக்குவது இனி வரும் காலத்தில் இருக்கக்கூடாது. எந்த தலைவரும் இது போன்று பேசாமல் இருப்பது ரொம்ப நல்லது. பத்திரிகையாளர்களை இழிவுபடுத்தி பேசாதீர்கள், அசிங்கப்படுத்தாதீர்கள் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இனி வரும் காலங்கள் இது போன்று நடைபெறக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.